ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ லாங் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வாங்க ஒரு மாலோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? இன்றைக்கி நம்ம எங்கே போனோம் அப்படின்னா ஷார்க் மால் போனோம். அங்கே உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் போனோன்னு பார்க்கலாமா? வாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம், பேசிகிட்டே போனோம். அதுக்கப்புறம் மித்ரன் பக்கத்தில் உள்ள கார் வந்து என்ன சொன்னான்னா, அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். நல்லா காமெடியாக போச்சு. இப்படியே நாங்கள் போயிட்டு மேலே போயிட்டு பிராண்ட் ஃபார்லெஸ் போகலான்ட்டு மேலே போனோம். சரி, ஓகே ஓகே வாங்க அப்படியே போயிட்டுருந்தோம். நாங்கள் உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு எனக்கு ஒரே ஜாலி தான். ஏன்னா உள்ள டாய்ஸ்லாம் நிறையா இருக்கும். அதனால் ஜாலியாக விளாண்டுட்டு ரிட்டன் வந்தால் ஒன்றும் கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல. அங்கேயே விளையாண்டுட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவான். அதுக்காக உள்ளே போனோம். அப்படியே பார்த்துட்டே போவார். ஜாலி, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு. ஒரு காரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான் உட்காந்துட்டு. இது என்ன காரு, கொஞ்சம் இது இப்போ அது என்ன காருன்னு மித்ரன் சொல்லுவார். முத்துக்குட்டி சொல்லுங்க கிடையாது, என்ன கார்லாம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் என்ன காரமா? அது இது வந்து ஃபெராரி. ஃபெராரியா? சரி ஃபெராரி F40. ஓகே. இது வந்து லேண்ட் ரோவர் டிஃபெண்டர். ஓகே. இது வந்து லா ஃபெராரி அப்பட். ஃபெராரி லா ஃபெராரி அப்பட்டா. ஓகே. இது வந்து சான் ரீப்பர். பெட்டா. இது வந்து பெட்டா. ஓகே ஓகே. அப்படியே ஒன்று அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தார் என்கிட்ட. இது வந்து F28. ஓகே. எனக்கு இந்த கார் நேம்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீ வந்து உட்காந்து சொல்லி ஃபெராரி 28. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாரு. அது எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு இது வேணும், இது எனக்கு வாங்கி தந்தாலே தாங்க, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரே இது அதை விடவே இல்லை பண்ணிகிட்ருக்கேன். சரி, அவன் ஆசையை ஏன் கெடுப்பான்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ட்ரையல் ரூமில் ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சிட்டு அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே போயிட்டு வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு. நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தா அதை வந்து என்கிட்ட எப்படியெல்லாம் வாங்கணுமோ அதுக்கெல்லாம் மூச்சு போட்டுட்ருக்காரு அது வாங்குறதுக்கு. அது வாங்கணும்னு. அப்புறம் அதெல்லாம் கேர்ள்ஸோட ட்ரெஸ்ஸஸ் ட்ரையல் ரூமில் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு உனக்கு ஒரே ஜாலி தான். அதை போட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ். இது எல்லாம் இங்கே எல்லாமே இருக்கும். சரி, இயர் அண்ட் சேல் ஆஃபர் போடுவாங்கன்னு தான் உள்ளே அங்கே போய் பார்த்தோம். பட் ஒன்றும் அந்தளவுக்கு போடல. நாங்கள் அப்புறம் ரிட்டன் வந்துட்டோம். ஹேண்ட்பேக்ஸ் ஐட்டம்லாம் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஒரு சில ஐட்டம் கம்மியாக இருந்தது, ஒரு சில ஐட்டம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. நமக்கெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். எல்லாம் பேக்ஸ் ஐட்டம், ஸ்லிங் பேக் அந்த மாதிரி இருக்குது. நல்லா காஸ்ட்லி வாட்சஸ்லாம். அந்த ட்ரெஸ்ஸும் விடவே இல்லை, அப்படியே வச்சுட்டே இருந்தான். சன் கிளாஸ் எல்லாம் இருக்குது இங்கே. நிறைய மோஸ்ட்லி ட்ரெஸ் தாங்க நிறைய இருக்குது. ஆமாடி, ட்ரெஸ் ஐட்டம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் கேரி ஃபார் போனோம். இது மட்டும் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இங்கேருந்து போயிட்டு இந்த இது ரோலான் அது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு ரிட்டன். இதான் டெஸ்லா கார். சேம் அம்மா சொன்ன மாதிரி தான். நம்ம சீட்ல ஒரு எல்ஜி ஒரு பேஸ்கெட்குள்ள போடணும். அதை அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்படியா? சரி. அப்படியே நாங்கள் அப்புறம் அப்படியே போனோம். போயிட்டு சரி கேரி ஃபார் வந்தது தான் வந்துட்டோம், கேரி ஃபார் போயிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு சரி கேரி ஃபார் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் டக்குன்னு வந்து இது ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறம் அங்கே நின்று பார்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டன் அப்படியே போயிட்டுருந்தோம்.
எங்கம்மா போகிறீங்க? நெக்ஸ்ட் எங்கே போகிறீங்க? என்ன வாங்க போகிறேன்? எல்இடி வாங்க போகிறீங்க? அப்பாவோட ஃபேஸ் பேக் சைட் இப்படி போகிறோம். போயிட்டு கேரி ஃபோர் நிறையா திங்ஸுங்க, நிறைய பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அளவுக்கு நிறைய ஐட்டம் இருக்கும். அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டு ட்ராலி எடுத்துகிட்டு மித்திரன் அதுக்குள்ளே தான் போய் ஏறி உட்காந்துருவார். நடக்கல மாட்டாங்க, அதுக்குள்ளே உட்காந்துட்டு தான் போவார் அவர். உட்காந்துட்டு ஃபோன் வாங்கிடுவாங்க. ஃபோன் வாங்கி உள்ளே வச்சு அப்படியே பார்த்துட்டே வருவான். இன்றைக்கி ஃபோன் கொடுக்கல, அதனால அப்படியே உட்காந்துட்டு வர்றாரு கேட்டுட்டு. டிவி நல்லா ரேட்டு கூட இருக்கு. அப்படியே போயிட்டு இந்த சைடு ஃபுல்லாக அந்த பன் ஐட்டம், கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற சாக்லேட்ஸு, பன்னு, நிறையா இதெல்லாம் நல்லா இந்த 2 சேல் மாதிரி அப்பப்போ ஆஃபர் போடுவாங்க. இதெல்லாம் ஷாம்பு, அப்புறம் இது எல்லாமே ஷாம்பு ஐட்டம் தான். அப்போ என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிகிட்டே வந்தாங்க, என்ன இதுக்கு கேரி ஃபோருக்கு என்ன ஆடு கொடுத்துட்ருக்கியா நீ அப்படி சொல்லிட்டு. நல்லா ஃபன்னாக சிரிச்சுட்டு போயிட்டு இப்படியே போனோம். அந்த மிடில் இருக்கிறதெல்லாம் கிளியரன்ஸ் சேலு. இப்போ டேட்டு முடிய போகுது அப்படின்னா இதை வந்து கிளியரன்ஸில் கம்மியான ரேட்டில் போட்டு வச்சுருவாங்க. இங்கே போட்டு ரைஸ்லாம், பிரியாணி ரைஸ்லாம் நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. தண்ணி பாட்டில், இதெல்லாம் மில்க் ஐட்டம், மில்க்கு அது எல்லா ஐட்டமும் அந்த சைடு. இது சிக்கன், ஃப்ரோசன் சிக்கன். இது சாரி சாலமன் ஃபிஷ் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நாங்கள் வாங்கலை, வந்தாச்சு. இது எல்லாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம். ஃப்ரூட்ஸு ஸ்ட்ராபெரி எல்லாம் ஓகே தான், பார்த்தோம். பட் ஒன்றும் வாங்கலை, வந்தாச்சு ரிட்டன். சும்மா போயிட்டு ஒரு விசிட் மட்டும் போட்டு போய் வந்துட்டோம். இது என்னென்னா, இது வான்கோழி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. வான்கோழி, இது குயில் ஐட்டம். எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க அப்படியே. இது எல்லாம் மட்டனு, பீஃப் எல்லாமே இந்த சைடு, சிக்கன் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஜூஸ் ஐட்டம். ஜூஸு, அந்த ஸ்பினாச் ஐட்டம் நிறையா இருக்குது. அது நிறையா நேம்ஸ்லாம் எனக்கு தெரியாது. பட் இது வந்து என்னென்னா இறால், மீன் அந்த ஐட்டம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இங்கேயும். இதெல்லாம் நட்ஸ் ஐட்டம். செரி, அவக்காடோ எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே சீஸ் ஐட்டம். நாங்கள் வாங்க வந்தது என்னென்னா கார்லிக் மயோனஸ் தான் வாங்க வந்தோம். அதை வாங்குறத விட்டுட்டு பாக்கி எல்லாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம். சுற்றி பார்த்துட்டு இந்த சைடு கேக் என்ன இருக்குது, இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த க்ரீம் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம், சீஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம்டா. இந்த அவ்வளோதான், போயிடலாம் கொஞ்ச நேரம் மட்டும். ஏன் வீட்டில் போயிட்டு என்ன பண்ண போகிற? கோவமாக இருக்கியா? கோவமாக இரு.
மித்ரன் பயங்கர கோவம். ஏன் வீட்டுக்கு போகலையா இன்னும், ஏன் வீட்டில் போனால் ப்ரொஜெக்டர் பார்க்க விட மாட்டீங்க என்னைய, எங்கள் மாலுக்கு வந்தால் எனக்கு ஃபோன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மித்ரனுக்கு ஃபோன் அதிகமாக நாங்கள் கொடுக்குறதில்ல, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. அதனால வெளியில் வந்தால் மட்டும் கொஞ்சம் பார்ப்பான். ஏன்னா சரி பாவம் அவனுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படி சொல்லிட்டு. வெளியில் அவனுக்கு இந்த ரவுண்ட்ஸ்லாம் போகிறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வீட்லேயே தான் இருக்கணும் அவனுக்கு, எப்போதும் வீட்டில் தான். ஒரு அப்படியே கார்லிக் மைனாஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். சரி போயிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பேசிக்கிட்டே போனோம். இன்னும் எங்கே போகிறதுன்னு டிசைட் பண்ணல, ஆனால் போயிட்டே இருக்கோம். அப்புறம் கேரி ஃபோரும் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஒன்றும் வாங்கலை. நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. சரி வாங்க அப்படியே வீட்டுக்கே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், ஒன்றுமே வாங்காமல் எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லை, என்ன வாங்குறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே வந்தார். பர்ச்சேஸ் ஃபினிஷ்டா? பை சொல்லுங்க. இது என்னதுமா அது? அவ்வளோதாங்க, எங்களோட வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.